हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम ராம ராம. திருப்பாவை முழுவதும் தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ, அதிலே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற பாசுரம் அநேகமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். நான் ஒரு நாள் ஒரு அன்பர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர் காலையிலே அமர்ந்து திருப்பாவை முழுவதும் படித்து கொண்டிருந்தார். திருப்பாவை படித்து கொண்டிருந்த அவர் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற இந்த பாசுரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். சொல்லிக்கொண்டிருந்தவர் என்னை பார்த்து, இந்த பாசுரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். என்ன சந்தேகம் என்று கேட்டேன். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று வருகின்றதே, அதில்தான் சந்தேகம் என்றார். இதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது? நாச்சியார் பெருமாளை பார்த்து, எத்துணை பிறவி எனக்கு வந்தாலும் அத்துணை பிறவியிலும் உமக்கே குற்றேவல் செய்ய வேண்டும் என்கின்றாள். குற்றேவல் என்பது என்ன? கோவிலுக்கு தொண்டு செய்ய வருபவர்கள் அந்த தொண்டிலும் எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு தொண்டினைத்தான் செய்வதற்கு ஆசைப்படுவார்கள். கோவிலை கூட்டுவதற்கோ அல்லது தீவட்டி பிடிப்பதற்கோ இது மாதிரியான ஒரு தொண்டினை யாரும் விரும்பி செய்ய மாட்டார்கள். ஆனால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். குற்றேவல். பகவான் நம்மை குற்றேவல் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள் நாச்சியார். என்னை பார்த்து அந்த பொருளை எடுத்து வா, அங்கு சென்று விட்டு வா, அவரிடம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு வா என்று சொல்லக்கூடிய சிறிய சிறிய வேலைகளில் கூட என்னை ஏவ வேண்டும் என்கின்றாள். இதில் என்ன புரியாததற்கு இருக்கின்றது என்று கேட்டேன். அதிலில்ல என் சந்தேகம், ஏழேழு பிறவி என்று வருகின்றதே, அதில்தான் சந்தேகம் என்றார். அதில் என்ன சந்தேகம் என்றேன். திருப்பாவையில் மட்டுமல்ல, நம்முடைய சமய நூல்களிலே பல இடங்களிலே ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவி ஏழு பிறவி ஏழு பிறவி என்ற வார்த்தைகள் பல இடங்களில் வரும். வீட்டில் கூட நாம் ஒருவருடன் ஒருவன் பேசிக்கொள்ளும் பொழுது, நீ செய்த பாவம் உன்னை 7 பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் என்று சொல்வார்கள். நீ செய்த புண்ணியம் உன்னை 7 பிறவிகளில் தொடர்ந்து காப்பாற்றும் என்று சொல்லுவார்கள். இப்படி சமய நூல்களில் அடிக்கடி 7 பிறவிகள் என்று வருகின்றது. நாம் வீட்டில் பேசிக்கொள்ளும் பொழுது கூட சகஜமாக 7 பிறவிகள் என்பதை உபயோகப்படுத்துகின்றோம். அந்த அன்பருக்கு அதில் தான் சந்தேகம். ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் தானா? ஒரு மனிதன் 7 பிறவிகள் தான் இந்த உலகத்தில் பிறப்பானா? 8வது முறை பிறக்க மாட்டானா? அல்லது 3 முறை 5 முறைகள் எல்லாம் பிறக்க மாட்டானா? 7 பிறவிகள் தான் பிறப்பான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அது 7 என்பது என்ன கணக்கு என்று கேட்டார். நான் சொன்னேன், நல்ல சந்தேகம்தான். முதலில் நான் எப்பொழுது முதலில் பிறந்தோம் என்று யாருக்குமே தெரியாது. முதல் பிறவி இன்று பிறந்திருக்கின்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய கைகளில் ஒரு நண்பர் கதை புத்தகம் ஒன்று கொடுத்தார். அந்த கதை புத்தகத்திலே முதலிலே சில பக்கங்கள் இல்லை, கடைசியிலே சில பக்கங்கள் இல்லை, நடுவிலே சில பக்கங்கள் அந்த கதை புத்தகத்தில் இருக்கின்றது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை.
நாம் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாது, எங்கே போகப் போகின்றோம் என்று தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் வாழ்கின்றோமே, அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. அதுபோல் நம்முடைய முதல் பிறவி எப்பொழுது ஆரம்பித்தது என்று தெரியாது. எவ்வளவு நாட்கள் இந்த பிறவிகள் தொடரும் என்பதும் தெரியாது. இன்று பிறந்திருக்கின்றோம், இன்று வாழ்கின்றோம், அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. ஆனால் தெய்வீக நூல்களை எடுத்து பார்த்தால் நாம் தொடர்ந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படி வந்து கொண்டே இருக்கின்றோம் என்றுதான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதோடு மட்டுமல்ல, முக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரையில் நாம் இப்படித்தான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்து கொண்டே இருக்கப் போகின்றோம். இந்த பிறவிகளுக்கு ஒரு முடிவில்லை. நிறைய பக்தர்கள் இறைவனை பாடும் பொழுது பிறவா வரம் வேண்டும் என்று பாடுகின்றார்கள். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பாடுகின்றார்கள். மீண்டும் ஒரு கருப்பையில் வாராமல் கா என்று பாடுகின்றார்கள். மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இப்படியாக நம்முடைய பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் ஒரு தாயினுடைய கருவிலே சென்று நாம் விழுந்து அதில் அமர்ந்து மீண்டும் பிறந்து வருகின்றோம். இப்படி தொடர்ந்து பிறவிகள் வருகின்றதல்லவா? இந்த பிறவிகளை 7 பிறவிகள் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், 7 முறைகள்தான் ஒரு மனிதன் பிறப்பான் என்று பொருள் அல்ல. 7 விதமான பிறவிகள். 7 விதமான பிறவிகளா? அவைகள் என்ன என்றால் உங்களுக்கே தெரியும். நாம் எப்பொழுதும் எந்த ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபட்டாலும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை தொழுகின்றோம். தேவர்களாக ஒரு மனிதன் ஆக முடியும் அடுத்த பிறவியிலே. அவன் மனிதனாக இருக்கும் பொழுதே தெய்வ குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் தேவனாகவும் ஆகலாம். தேவனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி, மனிதனாக பிறந்து மனித குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் மீண்டும் மனிதனாகவே பிறப்பான். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. மூன்றாவதாக 4 கால்களை உடைய கால்நடைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. 5ஆவதாக ஆனந்தமாக பறவைகள் சுதந்திரமாக வானத்தில் பறந்து திரிகின்றனவே, அந்த பறவைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. அடுத்ததாக பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய பூரான், பாம்பு, தேல், பள்ளி இவைகளாக பிறப்பது ஒரு பிறவி, ஊர்வன. சில உயிரினங்கள் நீரிலேயே பிறந்து நீரிலேயே வாழ்ந்து நீரிலேயே அதனுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகின்றது. நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள். அடுத்ததாக மரம், செடி, கொடி, தாவரங்கள். எந்த ஒரு பிறவி வந்தாலும் இந்த 7ற்குள் ஏதோ ஒரு பிறவியாகத்தான் அது இருக்க வேண்டும். தேவர்களாகவோ, மனிதர்களாகவோ, கால்நடைகளாகவோ, ஊர்வனவாகவோ, பரப்பனவாகவோ, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களாகவோ, அல்லது மரம், செடி, கொடி, தாவரங்களாகவோ நாம் பிறக்க வேண்டும். இந்த 7 இனங்களில் ஏதோ ஒரு இனமாகத்தானே நாம் மீண்டும் பிறக்கப் போகின்றோம். அதைத்தான் நம்முடைய சமய நூல்கள் எல்லாம் 7 பிறவிகள் 7 பிறவிகள் 7 பிறவிகள் என்று சொல்லுகின்றன. நிறைய பக்தர்கள் இறைவனை பாடும் பொழுது, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் என்று திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து திருநாவுக்கரசர் பிரார்த்திக்கின்றார். அடுத்த பிறவியிலே
நான் ஒரு புழுவாக பிறந்தாலும் கூட உன்னை மறக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றது? மனிதனாக பிறந்தவன் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான் என்ற அவசியமில்லை. ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஜடபரதர் என்ற ஒரு மகாத்மாவினுடைய சரித்திரம் வருகிறது. அரசராக இருந்த அவர் இறைவனை அடைவதற்காக வேண்டி தவம் ஏற்றுவதற்காக தன்னுடைய பதவி, தன்னுடைய மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு அடர்ந்த வனத்திலே தனிமையில் அமர்ந்து பல மணி நேரங்கள் ஜபம், தியானம் இவற்றில் ஈடுபட்டவராக இருக்கின்றார். ஒரு நாள் அவர் ஒரு நீர்நிலையிலே இறங்கி அந்த நீர்நிலையிலே இருந்தபடியே இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். தன்னை மறந்து பல மணி நேரங்கள் தியானத்தில் ஈடுபட்டார். கருவுற்றிருந்த மான் அந்த நீர்நிலையிலே நீர் அருந்துவதற்காக வந்தது. அப்பொழுது அந்த காட்டில் இருந்த ஒரு சிங்கம் கர்ஜனை போட்டது. அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனையை கேட்டு பயந்தது தாய்மான். கர்ப்பம் நழுவியது, குட்டி மான் பிறந்தது, தாய்மான் இறந்தது. நீர்நிலையிலே நீர் அருந்துகின்ற வேளையிலே அந்த குட்டி மான் கீழே விழுந்ததால் அந்த நீரினால் அடிக்கப்பட்டு எந்த இடத்திலே ஜடபரதர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் மேலே வந்து அந்த குட்டி மான் மோதியது. தன் உடலிலே படுகின்ற ஏதோ ஒரு பொருளினால் உந்தப்பட்டு தியானம் கலைந்தது. பார்த்தார், சிறிய மான். மானே அழகு, பெண் மான். அந்த மானனுடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருந்தன. அவரை பார்த்து அது கெஞ்சுவது போல் இருந்தது. தூரத்திலே பார்த்தார், தாய்மான் இறந்து கிடக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த மான்குட்டி பிறந்திருக்கின்றது. நீரினால் அடிக்கப்பட்டு அவரிடம் வந்து மேலே மோதி இருக்கின்றது. அந்த மானை சுத்தம் செய்தார். தான் ஒரு குடில் அமைத்து தியானம் செய்து வருகின்றாரே, அந்த குடிலுக்கு அந்த மானை அழைத்து சென்றார். அந்த மானுக்கு உணவு கொடுத்தார். அந்த மானுடன் உறங்கினார், மானுடன் விளையாடினார், மானை கொஞ்சினார். சிறிது நேரம் கூட அவரால் அந்த மானை பிரிந்திருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த மானை காணவில்லை என்றால் பரிதவித்து விடுவார். சில சமயம் மிகுந்த மகிழ்ச்சியான தருணங்களிலே இது நாள் வரை நான் செய்த தவம், இது நாள் வரை நான் செய்த புண்ணியம், இது நாள் வரை நான் செய்த ஜபம் ஏதாவது இருக்குமானால் அதனுடைய பலனெல்லாம் இந்த மானை போய் சேரட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து விடுவார். அந்த அளவுக்கு அந்த மான் அவரை மயக்கியது. ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருவாயிலே எதை நினைத்து கொண்டு அவன் உயிரை விடுகின்றானோ அதுவாகவே மீண்டும் பிறக்கின்றான் என்று பகவான் கீதையிலே சொல்லுகின்றான். ராஜ்யத்தை விட்டார், மனைவியை விட்டார், மக்களை விட்டார், புகழை விட்டார், பதவியை விட்டார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையில் அமர்ந்து பல மணி நேரங்கள் இறைவனை தியானம் செய்து வந்த அந்த ஜடபரதரை ஒரு குட்டி மான் மயக்கிவிட்டது. அந்த மானையே சிந்தனை செய்து கொண்டு அவர் உயிரை விட்டதால் மீண்டும் அவர் மானாகவே பிறந்தார் என்று பாகவதம் கூறுகின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், மனிதனாக பிறந்தவன் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான் என்ற அவசியமில்லை. திருவண்ணாமலைக்கு சென்றால் ரமணாசிரமத்திலே ஸ்கந்தாசிரமம் ஏறுகின்ற இடத்திலே ஒரு சமாதி இருக்கும். அது யாருடைய சமாதி என்றால், அழகான ஒரு மாட்டிற்கு சிலையும் அதில் இருக்கும். ரமணாசிரமத்திலே லக்ஷ்மி என்ற ஒரு பசு இருந்தது. அந்த பசுவினுடைய சமாதி தான் அது. அந்த பசு இறக்கின்ற தருவாயிலே அதன் அருகில் பகவான் ரமணர் அமர்ந்து அதற்கு முக்தி கொடுத்தார். அந்த லக்ஷ்மி முக்தி அடைந்து விட்டதாக ஒரு வெண்பாவும் எழுதியிருக்கின்றார். அந்த வெண்பா இன்றும் அந்த சமாதியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. துவாதசி லகுமி விமுக்த நாளாம். ரமணருடன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சிறிய வயதிலே வீட்டை துறந்து ரமணர் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு அங்கு ஒரு பாட்டி இருந்தால், கீரை பாட்டி என்று பெயர். திருவண்ணாமலையிலோ துறவிகள் அதிகம்.
துறவிகளுக்கு பல வீடுகளிலே அவர்கள் பிக்ஷை எடுக்கும் பொழுது அன்னம் கிடைத்துவிடும், உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு வேண்டும் அல்லவா. இந்த ஏழை கீரை பாட்டி மலைகளிலே தேடி சென்று சத்துடைய கீரைகளை பறித்து வந்து அதை சமைத்து சாதுக்களுக்கெல்லாம் அந்த கீரையை கொடுப்பால். அதனாலே அவளுக்கு கீரை பாட்டி என்று பெயர் வந்துவிட்டது. ரமணருக்கும் கொடுத்திருக்கின்றாள். அந்த கீரை பாட்டிதான் மீண்டும் லக்ஷ்மி என்ற பசுவாக வந்து ரமணாசிரமத்திலே இருந்தால் என்று பலருடைய நம்பிக்கை. பாகவத புராணத்திலே ஜடபரதர் மானாக பிறந்தார், இங்கு ஒரு கீரை பாட்டி மீண்டும் பசுவாக வந்தால் என்பதிலிருந்தே மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு அடுத்த பிறவி மனிதர்களாகத்தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை, மனிதர்களாகவும் பிறக்கலாம். 7 பிறவிகளிலே இந்த ஏதாவது ஒரு பிறவியும் வரலாம். அப்படி வரக்கூடிய பிறவியிலும் நான் இறைவனை மறக்கக்கூடாது என்றுதான் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நம்முடைய உடலிலே 9 துவாரங்கள் இருக்கின்றது. அந்த 9 துவாரங்களிலே காது 2 துவாரத்தையும் ஒரு துவாரமாகவும், கண்களுடைய 2 துவாரங்களையும் ஒரு துவாரமாகவும் நாம் கணக்கிட்டு கொண்டால் 7 துவாரங்கள் உடலிலே இருக்கும். யோக சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றது தெரியுமா? ஒருவனுடைய உயிர் பிரியும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பிராணன் கண்களின் வழியாகவோ, மூக்கினுடைய வழியாகவோ, வாயினுடைய வழியாகவோ, காதுகளுடைய வழியாகவோ, குதத்தினுடைய வழியாகவோ, யோனியினுடைய வழியாகவோத்தான் ஒருவருடைய சரீரத்தை விட்டு பிரியும். எந்த துவாரத்தின் வழியாக பிராணன் பிரிகின்றதோ அதை வைத்துத்தான் அடுத்த பிறவியிலே அவன் ஊர்வனவாகவா, பரப்பனவாகவா, நீர் வாழக்கூடிய இனமாகவா, தாவரங்களாகவா, மனிதனாகவா, தேவனாகவா என்று தீர்மானிக்கப்படுகின்றது என்று யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே ஒரு மனிதன் 7 முறைகள்தான் பிறப்பான் என்பது பொருள் அல்ல. இத்தகைய 7 விதமான பிறவிகளில் ஏதாவது ஒரு பிறவி அடுத்த பிறவியாக அவனுக்கு வரக்கூடும் என்பதைத்தான் சமய